இந்த ஒரு இடத்திற்கு இவர்கள் இன்று அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு முழு முதல் காரணமாக இருந்த இந்த மறைத்தளத்தின் தந்தை அருட்பணி ஜீவா அவர்களுக்கு நான் முதலாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் கொண்டு நம்முடைய பிரைட் அவர்களுடைய நாயகத்தை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். எனவே இன்று குறிப்பாக வந்து இறங்கிய உடனேயே நீங்கள் கொடுத்த அந்த வரவேற்பு உண்மையிலே எங்களை பிரமிக்க வைத்துவிட்டது. எனவே இந்த நுழம்பை இறை சமூகம் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக நம்முடைய அருள் தந்தை ஜீவா அவர்கள் அவர் குருமட மாணவராக இருக்கின்ற வகையில் நன்றாக தெரியும். அதிலும் சிறப்பாக இந்த இளம் குருமடத்திலே ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார் நினைக்கிறோம். லேட்லிஸ்ட் இன்னைக்கு மட்டும்தான் ஆமாம் சுவாமிநாதன் வந்து ரெக்டராக இருந்தார். அவர்களும் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு ஒரே ஒரு ஆள் தான்ப்பா, ஜீவா மட்டும்தான் எனக்கு ஒரே ஒரு செமினர் தான் இருந்தார் அப்படின்னு இன்னும் நினைவுபடுத்தி சொல்லி கொண்டு இருப்பார். அதுவும் இல்லாமல் அவர் வந்து சென்ட் பீட்டர்ஸ் உயர் குருமடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட போது அப்போ தான் புதுசாக ரூல்ஸ் ஒன்று போடுறாங்க. இனிமேல் ஃபிலாசபி வந்து 3 வருஷம் அப்படின்னு சொல்லி, அதில் ஃபிலாசபி வந்து 3 வருஷம் படித்த ஒரே குருவானவர் நம்முடைய ஜீவா தான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் அவருக்கு என்னடா வருஷம் தள்ளிட்டு போயினே சொல்லி அதை பற்றி அவர் கவலைப்படலை. எல்லாம் கடவுளின் திட்டம் என்ற ஒரு எண்ணத்தோடு அதை அவர் ஏற்றுக்கொண்டார். 3 வருஷம் ஃபிலாசபி ஒரு டிகிரியாகவே அவர் படித்தார். எனவே அந்த வாய்ப்பும் கடவுள் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதுவும் இல்லாமல் ஃபாதரை பார்க்குறீங்க, எப்போதுமே புன்முறுவல், புன் சிரிப்பு, சிரித்த முகத்தோடு இருப்பது, இதுதான் பணிவாழ்வுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரே வார்த்தை சொல்லணும்னா வளைந்து கொடுக்கக்கூடியவர், வளைந்து போகக்கூடியவர். இறைவன் சிறப்பாக இந்த ஒரு எளிய கிராமத்திலும் அவரால் புன்முறுவலோடு சிறப்பாக பணி செய்ய முடிகிறது. மக்கள் மனதை நீங்காத இடம் பிடித்திருக்கிறார். வந்தவுடனே மக்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவரை மாதிரி யாரும் வர முடியாது, எங்கள் மனசுல இடம் பதிந்து விட்டார், இடம் பிடித்து விட்டார் என்று சொல்லிட்டாங்க. எப்படி இந்த புன்முறுவலோடு மக்களோடு வளைந்து கொடுத்து அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதுதான் நம்முடைய அழைப்பு. ஐயோ சின்ன கிராமம், ஒன்றும் வருமானமே எதுவுமே கிடையாது, நான் போய் என்ன பண்ணுறது? உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். முன்னாடி நான் செனட் மெம்பராக இருந்தப்ப தாமரம் சொல்லி ஒரு இடம் இருக்குது, துறிஞ்சிமுண்டி சப்ஸ்டேஷன், சாரி மேல் சித்தாமூர் சப்ஸ்டேஷன், துறிஞ்சிமுண்டி பக்கம். ஆனால் மேல் சித்தாமூர் தானும் கொஞ்சம் தூரமாக குருக்கள் வருவதற்கு போவதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போது இந்த பங்கு தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் அதை ஒரு பங்காக மாற்றணும், மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்களும் போய் வர கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட்டு செனட் மீட்டிங்கில் அப்போ திண்டிவனம் விக்கரேட் சார்பாக நான் தான் ஒரு மெம்பர் தான் அங்கே இருக்கிறேன். நான் வில்சன் என்ன இது மாதிரி ஒரு பாயிண்ட் வந்துருக்குது, ஆமாண்டவரே இது பலமுறை இந்த பாயிண்ட் வந்து கொண்டே இருக்கிறது, கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிஷப் உடனே டென்ஷன் ஆகிட்டார். அவர் கேட்ட ஒரு கேள்வி, ஃபாதர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அங்கே இன்னா இருக்குதுன்னு கேட்குறாங்க, அங்கே இன்னா இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சோர்ஸுமே இல்லை, வருமானமே இல்லை, நாங்கள் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி ஃபாதர்ஸ் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு பங்காக்குவது, யார் எழுப்புவது, நீ போறியா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக நான் போகிறேன் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார், என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க, மக்கள் இருப்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு பங்கை நடத்துவதற்கு மக்கள் இருந்தாலே போதும், இறை மக்கள் இருந்தாலே போதும், பணம் காசு எதுவும் தேவையில்லை. இப்போ ஃபாதர் கூட நமக்கு அழைப்பு கொடுத்தார், ஃபாதர் வாங்க நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னேன், ஏப்பா இங்கே வருமானம் ஒன்றுமே இல்லை, உனக்கு நான் கஷ்டம் கொடுக்க நான் விரும்புகிறேன்,
கடவுளை பார்த்து கொள்வார். காசு முக்கியம். கடவுளை பார்த்து நீங்க எட்டு வாங்க, எல்லாம் நடக்கும், வாங்க. இப்படிப்பட்ட ஒரு எதிர்நோக்கு தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். எனவே சின்ன பங்கு பெரிய பங்கு, பெரிய பங்கா போட நான் நல்லா வேலை செய்வேன், சிறப்பா பணி செய்வேன். சின்ன பங்குல போட நான் என்ன பணி செய்யறது? இவர் எப்படி செஞ்சுங்கிற? அதனால இதெல்லாம் நமக்கு எல்லாம் முன் உதாரணம். குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு மறைத்தளத்திற்கு உங்களை அழைத்து வந்த நோக்கமே இப்படிப்பட்ட இடங்களில் பணி செய்ய உங்களுக்கு அந்த ஜீல் உருவாகும், ஆர்வம் வரணும். பெரிய பெரிய இடமா வருமானம் உள்ள இடமா எனக்கு கிடைக்கும்னு சொல்லி இங்கு ஆசைப்படக்கூடாது. இது போன்ற இடங்களில் தான் என் பணி இருக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் இயேசு இப்படிப்பட்ட இடங்களை தேடித்தான் சென்றார், இப்படிப்பட்ட மக்களை தேடித்தான் சென்றார். பட்டி தொட்டிகள், கிராமங்கள், இதை இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் நம்முடைய பணி அதிகமாக தேவைப்படுகிறது. இதுதான் ஃபாதர் கூட இந்த சம்மர் மினிஸ்டர் 2 பேரை கேட்டிருக்கிறார். 2 பிரதேசங்கள் நிறைய பணிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. எனவே இப்படிப்பட்ட இடங்களிலே உங்கள் ஆர்வத்தை உருவாக்குங்கள், விதையுங்கள். ஏற்கனவே சார் கூட சொல்லிட்டாரு, கண்டிப்பா இதில் இருக்கிற அந்த 18 பேர் யாராவது ஒருவர் இந்த மறைத்தளத்திற்கு ஒரு பொறுப்பாளராக வருவார் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேருக்கு ஆசை வரும்னு சொல்லி அவ்வளோமே போட்டி வந்துச்சு. ஓகே ஓகே, சந்தோஷம். எனவே இந்த ஆசையை தொடர்ந்து நீங்கள் உள்ளத்தில் வளர்த்து கொண்டே இருக்கணும். அதனால் மக்கள் இருக்கிறார்கள், அது போதும் என்னுடைய பணியை ஆற்றுகிறது. காசோ பணமோ பொருளோ எதுவும் தேவையில்லை, கடவுளை பார்த்து கொள்வார். சீடர்களை கூட அனுப்பி வைக்கின்ற போது எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். பையோ கோலோ நெடியோ செருப்போ பணமோ இடைக்கட்சி எதுவுமே போட்டுக்கொண்டு எதுவும் எடுத்துக்கொண்டு சட்டங்களை நாம் போட்டுக்கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னது இறை பராமரிப்பு எல்லாரும் நம்பிக்கை. ஆக நம்முடைய பணி இறை பராமரிப்பிலே நம்பிக்கை வைத்துதான் நம்முடைய பணியை ஆற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். அது சிறப்பாக இந்த ரெகுலேஷன் செய்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். மிக எளிமையான ஒரு முறையிலே எல்லாம் A4 ஷீட்டில் என்ன எதை பற்றி பேச போகிறோம்னு சொல்லி அது அழகாக போயிருப்பார். மேற்கொண்டு பிரேட் சொல்லலாம், எல்லாம் சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்முடைய ஜெயசீலன் குறிஞ்சி பூமி